இப்போ நம்ம ஸ்டீல் பீம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் வியூ எடுக்கலாம் ஹையஸ்ட் பாயிண்ட்டில். இப்போ பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 3515 தான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம 3515ல் ஒரு பேசிக் வியூ எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேசிக் வியூக்கு நம்ம ஒர்க் பிளேனும் செட் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆகும்னா நம்ம பீம் ட்ரா பண்ணும்போது இந்த ஹையஸ்ட் பாயிண்டில் தான் ட்ரா ஆகும். ஸோ ஈஸியாக நம்ம ஃப்ரேமிங் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எல்லாமே வச்சாச்சு. அடுத்ததாக ஸ்டீலில் போயிட்டு பீம் செலக்ட் பண்ணும்போது ரைட் சைடில் ப்ரொஃபைல் லோட் ஆகும். இதில் நேம் BR1 வச்சுக்கலாம். ப்ரொஃபைல் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் லோட் ஆகும். அங்கே PFC சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PFC ப்ரொஃபைல் மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இதில் 275 PFC தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஓகே கொடுத்திங்கன்னா அப்ளை ஆகிடும். மெட்டீரியல் அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். கிளாஸ் 3 கொடுத்துக்கோங்க. பீமோட பார்ட் ப்ரிஃபிக்ஸ் M கொடுத்துக்கோங்க. அசம்பிளி BA இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் 5 கிரிட்லேருந்து 2 கிரிட் வரைக்குமே பீம் ரன் ஆகுது. ஸோ அதனால நான் சென்டரில் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பீம் ட்ரா பண்ணியாச்சு சென்டர் காலம்க்கு. இதை நான் காப்பி பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலம் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் ரன் ஆகிருக்கு. ஆக்சுவல் மாடல் படி ஸ்லோப்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஓரியன்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒர்க் பாயிண்ட் எப்போவுமே சென்டரில் இருக்கக்கூடாது, கார்னரில் தான் இருக்கணும் PFCக்கு. ஸோ அதனால ஒர்க் பாயிண்ட்டும் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணதுனால பீம் லைட்டாக நவுந்துருக்கும். நம்ம இப்போ சென்டரில் காலம் கொண்டு வர போகிறோம். மூவ் லீனியர் கமாண்ட் கொடுத்து நம்ம சென்டர் கொண்டு வந்துக்கலாம். இப்போ அதே மாதிரி எல்லா பீமுமே காலமோட சென்டரில் கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக பீமோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் தான் 3515 இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இதில் இருக்கிற பீம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டம் 3515க்கு கொண்டு வர போகிறோம். மூவ் கொடுத்து மேலே 3515க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் பாயிண்ட் கிளிக் பண்ணி டாப் பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும். அடுத்ததாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் 3025 இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பீம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒர்க் பாயிண்ட் ஜஸ்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க் பாயிண்ட் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ எலிவேஷன் வியூக்கு போயிடுறோம். மூவ் கமாண்ட் கொடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இல்லை மூவ் லீனியர் கமாண்ட் கொடுத்து வெறும் Z மார்க் ஆன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணாலும் மூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பீமோட ஸ்லோப் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் பீம் ட்ரா பண்ணோம். ஸோ இதுக்கு நான் மறுபடியும் ப்ரொஃபைல் நான் செட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண போகிறேன். இப்போ ப்ரொஃபைல் செட் பண்ணியாச்சு, ஒர்க் பிளேனும் செட் பண்ணியாச்சு. ஸ்டீலில் போயிட்டு பீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ண பீம் ப்ரீ டிஃபைன்டாக லோட் ஆகி தான் இருக்கும். இப்போது ஹாரிசான்டல் பீம்ஸ் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாரிசான்டல் பீம் ட்ரா ஆகிடும். இப்போது மேலே இருக்கிற பீம் ட்ரா பண்ணியாச்சு. இதே மாதிரி பாட்டம் வியூவும் நான் ட்ரா பண்ண போகிறேன். கண்ட்ரோல் P கொடுத்திங்கன்னா ஐசோமெட்ரிக்லேருந்து பிளான் வியூக்கு ஷிஃப்ட் ஆகும். இப்போ நான் பாட்டம் பீமும் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்ததாக பிரேசிங் தான் ட்ரா பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த பீமோட RL அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் 3025. அதனால் ஜஸ்ட் மூவ் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம் பீமை. ஓரியன்டேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஏன்னா அது கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ ஓரியன்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ரொட்டேட் பண்ணியும் வச்சுட்டு நீங்கள் இப்போது DZ வேல்யூஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் மூவ் பண்ணி மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீமும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்ததாக பிரேசிங் தான் ட்ரா பண்ணோம். நம்ம பிரேசிங் ட்ரா பண்ணுற முன்னாடி எல்லா ஸ்டீலுமே கேல்வனைஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எல்லா ஸ்டீலுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா கேல்வனைஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ கேல்வனைஸ்டுன்னு டைப் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்திங்கன்னா எல்லா ஸ்டீலுமே உங்களுக்கு கேல்வனைஸ்டாக மாடிஃபை ஆகிடும். அடுத்ததாக நம்ம பிரேசிங் ட்ரா பண்ணலாம். ஒர்க் பிளேன் செட் பண்ணியாச்சு. ஸ்டீலில் போயிட்டு பீம் கிளிக் பண்ணிவிட்டு நேம் பிரேசிங் R1 இருக்குது. பிரேசிங் பார்த்தீங்கன்னா ராடில் இருக்குது. ஸோ ராட் நம்ம செலக்ட் பண்ணோன்னா சர்க்குலர் ராட் செக்ஷன் வந்துடும்.
எவ்வளோ டயாவோ அந்த வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா பிரேசிங்கோட ப்ரொஃபைல் செட் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸ் வந்து நம்ம 6 கொடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்துட்டு பார்ட் ப்ரிஃபிக்ஸில் ஆர்டின்னு கொடுத்துக்கலாம். அசம்பிளி ப்ரிஃபிக்ஸில் கேப்ஸ் ஆர்டின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ப்ரொஃபைல் ஓரியன்டேஷன் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிரேசிங்கோட ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பிரேசிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் ரன் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் ஆர்எல்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் ட்ராப் பண்ணுங்கள். அதே மாதிரி பாட்டம் டு டாப் ட்ராப் பண்ணுங்கள். மிடில் டாப் மிடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிரேசிங் ஃபுல்லாகவே ட்ராப் பண்ணியாச்சு. இதோட ஆர்எல் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எலிவேஷனில் போயிட்டு அதே மாதிரி தான் நம்ம லெஃப்ட் பாயிண்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணோன்னா அதோட ஒர்க் பாயிண்ட் மட்டும் செலக்ட் ஆகும். மூவ் லீனியர் கொடுத்து நீங்கள் எந்த பாயிண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். காமனாக வந்து பீமோட மிட்டில் வைப்பாங்க. ஸோ நான் இங்கேயும் பீமோட மிட்லேயே வைக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் லீனியர் கொடுத்திங்கன்னா மூவ் ஆகிடும். நான் இங்கே வந்து டிசெட் ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து கிளியரான ஒர்க் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பீம் ட்ராப் பண்ணியாச்சு. எல்லா மெயின் ஸ்டீலும் ட்ராப் பண்ணியாச்சு.